ஹாய் சகோதரிகளே! இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் கமெண்ட்ல வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க, ப்ளவுஸ் கட்டிங் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் நம்ம பார்க்க போறோம். ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வந்துட்டு மெஷர்மென்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மெஷர்மென்ட் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் நான் அங்கங்க குடுக்குற ஹிண்ட்ஸு, டிப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும், இல்ல ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தாலும், நான் குடுக்குற டிப்ஸ் ஹிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புரியாம போயிடும். ஸோ, அதனால நீங்க ஃபார்வர்ட் பண்ணாம ஃபுல் வீடியோவே பாருங்க. நான் இப்போ சொல்லி தரேன். நீங்க கத்துப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிளாத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முக்காவா மடிச்சுக்கணும். இந்த கரை பீஸ் இருக்கு இல்லைங்களா? கரை பீஸ இந்த மாரியும், இன்னொரு கரை பீஸ் இந்த மாரியும் நம்ம மடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு நான் மடிச்சு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட பாடி மெஷர்மென்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10.25 ஓகேங்களா? 10.25லேருந்து ப்ளஸ் 1 இன்ச் எடுத்தோம்னாக்கா 11 11.25 நான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன். சைடு எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு 11.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு பாடி மெஷர்மெண்ட்டோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்துட்டு துணியை மடிச்சு போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழே நம்ம எப்போவுமே கீழ் பீஸ் வந்துட்டு இது அன்ஈவனாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஏற்ற தாழ்வு அந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்துட்டு நம்ம லைன் போட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னாக்கா அது கட்டிங்கில் போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி புது டீஸாக மார்க்கராக நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணாக்கா கொஞ்சம் லைன்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட பாடி அளவு வந்து லென்த்து வந்து பார்த்திங்கனாக்கா 13 ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்காக 1/2 இன்ச். இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாடி மெஷர்மெண்ட் ஷோல்டர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் 6 தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? 6 கொடுக்குறேன். இதில் வந்து நான் இதில் 3 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேருந்து நான் 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கே 1/2 இன்ச் நம்ம தைச்சிடுவோம். தைச்சதால இங்கே 9 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதை நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணுறதா 9.5 இன்ச் மார்க் பண்ணலாம். இதுதான் ரெடி. நம்ம ரெடியிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 1/2 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேலே நம்ம பிடிச்சி ஷோல்டர் பிடிச்சி தைக்கிற அளவு. ஓகேங்களா? இப்போது எங்கள் அக்குள் பகுதியை மார்க் பண்ணலாம். அக்குள் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் பாடி மெஷர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பட் இப்போ நான் அளவு எடுத்ததால சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்குள் அளவை நான் எடுக்கலை. இப்போ அக்குள் அளவு இப்போ அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம அக்குள்ள மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸ் இல்லை, இப்போ நாம் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 41 வந்து பாடி அளவு, அதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணணும். 6ஆல் டிவைட் பண்ணாக்கா என்ன வருதோ அதுலேருந்து இப்போ நம்ம கழுத்து அளவுக்கு ஏற்ற மாதிரி வரும். நான் நெக்ஸ்ட்டு இதில் அளவு ப்ளவுஸ் கட்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு 41 6ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 6.25 வரும். அதை 6.25 0.5 வந்துட்டு மைனஸ் பண்ணோன்னாக்கா 6.25 வரும். ஸோ நான் இங்கேருந்து 6.25 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 6.25. பாடி அளவு 10.25. அதுவும் இப்படி எல்லாமே நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைன்ஸ் எல்லாம் போட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு டச் ஆகிற மாதிரி ஒரு மார்க். இதுதான் அக்குள் அளவு. இது ரெடி. இது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இப்போ கழுத்தை நம்ம மார்க் பண்ணலாம். கழுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. கழுத்தும் நான் இதுலேயே மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த லைன்குள்ளேயே நீங்கள் எந்த நெக்காக இருந்தாலும் ட்ரா பண்ணலாம். அப்படியும் இல்லைனாக்கா
ஏதாச்சும் ஒரு டிசைன் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அந்த அளவுக்கு தள்ளி போனாலே போதும். அதை விட நீங்கள் ஜாஸ்தியாக தள்ளி எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கழுத்தளவு ரொம்ப அகலமாக போயிடும். இந்த சைடு எல்லாம் தெரியும். சில பேர் வந்துட்டு இந்த ப்ரா பட்டி எல்லாம் வரும் பார்த்தீங்களா, உள்ளே போடுறது அதெல்லாம் வந்து தெரிய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த அளவுக்கு டெப்த்தே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த லைனுக்குள்ளேயே நெக்கு முடிச்சிடலாம். இந்த டிசைனுக்காக மட்டும்தான் நான் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து போயிருக்கேன். இப்போ மார்க் பண்ணியிருக்க லைன் அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம என்ன லைன் மார்க் பண்ணியிருக்கோமோ கரெக்டாக அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே ஸ்டாப் பண்ணணும். இந்த லைன்னா இந்த லைன் வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணி நம்ம திருப்பி கட் பண்ணணும். இங்க ஒரு நாட்ச். இந்த துணியை நான் அப்படியே இப்படி திருப்பி போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே நான் இதை திருப்பி மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவை ஸோ நம்ம இதை போட்டோம். பேக் பீஸ் அப்படியே போட்டிருக்கோம். நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம பேக் என்ன பண்ணியிருக்கோமோ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட் ஒரு லைன் நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டு தான் நான் இதில் பீஸ் போட்டிருக்கேன். அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா, போட்டு நான் அப்படியே எடுத்துறேன். இப்போது இது நெக்கோட பீஸ். நான் இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு நெக்கை மார்க் பண்ணுறேன். 6 to 6.75 வரைக்கும் இன்ச் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து இந்த லைன்லேருந்து 2.75 இன்ச்சுக்கு நெக்கு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டு நெக் பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக வரல அப்படின்னாக்கா நான் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக வரல அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரவுண்டு. ஓகேங்களா, இதெல்லாம் ரவுண்ட். இங்கேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட். இப்போ இங்கே நம்ம 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த 1/4 இன்ச்சுக்கு கேப்பில் இந்த பீஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேக் ஆர்ம் வந்து இப்படியே தான் வரும். நீங்கள் ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு டிஃப்ரெண்ட்டில் வரணும் உங்களுக்கு. ஏன்னாக்கா நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் டாட் பிடிப்பீங்க இல்லைங்களா, ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு டிஃப்ரெண்ட்டில் வரணுன்றதுக்காக இப்படி பண்ணுறேன். இப்போ இந்த லைன்லேருந்து பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 10.25 நம்ம பாடி மெஷர்மெண்ட் அளவு. ஓகேங்களா, 10.25 பாடி மெஷர்மெண்ட். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்படி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் வந்து 13. ஓகே, 13லேருந்து நம்ம அண்டர் பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 இருக்கிறதால நம்ம ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் கம்மியில் நான் ஒரு ஃபுல் லென்த் எடுத்துக்கிறேன். நான் எதுவுமே கட் பண்ணல, வெறும் மார்க்கிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 4 இன்ச் இந்த லைன்லேருந்து நமக்கு மெஷர் எடுத்துக்கலாம். இந்த லைன்லேருந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம ஒரு 2.25 இன்ச்சஸ்க்கு ஓகேங்களா மெஷர் எடுத்துக்கிறேன். 4 இன்ச்சுங்க 4 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு 3/4 இன்ச், இங்கே ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் டாட். ஓகேங்களா, இங்கேருந்து இங்கே நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இங்கே நான் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் லைன்ஸ் வரும். லைன் போட்டு காட்டுறேன். எப்படின்னா இங்கேருந்து இப்படி இந்த ஷேப் எடுத்துக்கலாம். இந்த சென்டர் ஷேப்லேருந்து. ஓகேங்களா, தெரியுதுங்களா இந்த ஷேப்பு? நான் எதுவுமே பண்ணல, அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இங்கே இருந்ததுன்னா இந்த டாட் வரும். இந்த டாட் வரும் இல்லைங்களா, இந்த டாட்டை இப்படி இந்த ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சதான் இந்த டாட் வரும் உங்களுக்கு.
நம்ம எப்பவுமே கரெக்டா இந்த எங்க மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் தான் நம்மளோட கத்திரி போகணும். அதை விட தாண்டி போகவே கூடாது எப்பவுமே. ஸோ இங்க ஒரு நாச், பாடி லூஸ் ஒரு நாச், இங்க ஒரு நாச், இங்க ஒரு நாச். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக் எண்டில் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன்ல இருந்து நம்ம அப்படியே கிராஸா எண்டு வரைக்கும் எடுக்கிறோம். இந்த மாதிரி கிராஸா எடுத்துக்கணும். இந்த மாதிரி இது ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்கோட ஷேப் கரெக்டாக ஃபிட்டிங் இங்கே உட்காந்துரும் பாடியோட மெஷர்மெண்ட்டோட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெருசாக இருக்கும். செஸ்ட் பெருசாக இருக்கும்போது என்ன ஆகும், இங்கே உட்காரும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிக்குது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இந்த செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உட்காரும். டைட் இல்லாமல் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக உட்காரும். அந்த டைமில் வந்துட்டு இங்கே கரெக்டாக இருக்கும் செஸ்ட். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த லைன் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸும் முடிஞ்சுது. ஸ்டிப்பு பீஸ். இப்போ ஸ்டிப்பு பீஸ் எப்படி எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் இதுலேயே மார்க்கிங் இருக்குது. நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண போகிறதில்ல. இதுலேயே இந்த ஷேப் இருக்குது. அதனால ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு இருந்தாலே போதும். இதுவே ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேப்லேருந்து மார்க் பண்ணி கணக்கு பண்ணி ஜஸ்ட் ஒரு 4ன்றது நான் ஒரு 3.5 கூட எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மேல் பீஸ் தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். லைனிங் பீஸ் உள்ள சும்மா தான் இருக்க போகுது. அதுக்காக நான் லைன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டோமா, இந்த பீஸை இங்கே நான் ஒரு ஷேப் எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இருக்கிற பீஸே அப்படியே நான் கட் பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ரா நிறையா நான் எதுவுமே பண்ணல. இந்த ஷேப்பை அப்படியே தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷேப்பில் நான் இந்த பீஸை இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சு காட்டுறேன். இந்த பீஸை இப்படி நான் பிடிச்சி இப்படி தைக்கும்போது இந்த ஷேப் கரெக்டாக வருதுங்களா? இந்த ஷேப் இப்படி பிடிச்சி தைக்கும்போது கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. அதுக்காக இப்படி எடுத்துருக்கேன். பட்டி பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம். ஏன் இதில் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்லீவோட லென்த்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது. 9 ஸ்லீவோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 ப்ளஸ் கீழே மடித்து தைக்க ஒரு 1/4 இன்ச்சு, மேலே பிடிச்சி தைக்க ஒரு 1/4 இன்ச்சுட்டு நம்ம 9.5 இன்ச்சாக எடுத்துக்க போகிறோம். 9.5 இன்ச் நம்ம இதில் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, வருது. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி முக்காவாக மடித்து போடுறேன். ஏன் முக்காவாக மடித்து போடுறேன் அப்படின்ட்டு டவுட் இருக்குது இல்லைங்களா? இப்போ நான் ஃபுல்லாக மடித்து போட்டேனாக்கா 4 சைடுமே நான் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி மடித்து போட்டு நான் வந்து கட் பண்ணும்போது 1 சைடு மட்டும் நான் ஜாயின் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னோடய வேலை கொஞ்சம் ஈஸியாகவும் முடியும். அதுக்காக நான் 1 சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மேல் லைன். இங்கேருந்து ஒரு 2 இன்ச், 9 இன்ச்சுங்களா நம்ம கையளவு, 9 இன்ச்சுக்கு ஒரு லைன். நம்ம எப்போவுமே மார்க் பண்ணும்போது ஸ்கேலை வந்து இந்த மாதிரி வச்சு விடுக்கணும். எந்த மாதிரினாக்கா, நம்ம லெஃப்ட் சைடில் ஸ்கேல் வச்சுட்டு ரைட் சைடில் மார்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் லைன்ஸ் கரெக்டாக வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரைட் சைடில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுலேருந்து நம்ம லென்த்து ஸ்லீவ் எடுக்கிறதால 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா 12 2ஆக டிவைட் பண்ணும்போது 6 ப்ளஸ் 2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். நான் ஃப்ரீ ஹேண்டாக மார்க் பண்ணுறேன். இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப்லேருந்து அப்படியே இங்கே 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்களா, அது வரைக்கும் அப்படியே இது பண்ணணும். இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸ். பேக் பீஸில் இந்த 1/2 இன்ச் நம்ம பிடிச்சி தைச்சிடும். ஸோ இந்த பிடிச்சி தைக்கிற பீஸை இப்படி விட்டுட்டு இந்த மாதிரி செக் பண்ணணும். ரொம்ப பீஸை இழுக்கவும் கூடாது, ஃப்ரீயாகவும் விடக்கூடாது, கரெக்டாக வைக்கணும்.
ஸோ கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது. அப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு இப்போ ஒரு பக்கம் நான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம ரெடியாக இருக்குது. இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைன் போட்டு காட்டுறேன். சென்டர் பாயிண்ட் ஒரு லைன். இப்போது நான் இது பிரிக்கிறேன். பிரிக்கும் போது தெரிஞ்சுங்களா, கை கரெக்டாக ஒன் சைடு கரெக்டாக வந்துச்சு, ஒன் சைடு பாதி வந்துச்சு. இப்போ இந்த பாதி மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், ஜாயின் போடுவேன். நான் ஓகேங்களா, நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. இது பாதி மட்டும் ஜாயின், ஃபுல் கையும் வந்துடுச்சு. இப்போ நான் ஜாயின் பண்ணேன்னா இந்த ஒரு பாதி பீஸ் மட்டும் நான் ஜாயின் போட்டால் போதும். 4 பக்கமும் நான் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும், என்னோட வேலையும் ரொம்ப ஈஸியாகவும் முடியும். ஸோ இது நான் இந்த மாதிரி போடும்போது ஒரு ஆஃப் சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் டிஃப்ரெண்ட் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு, இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வந்துடும். நம்ம அங்கேருந்து இப்படி வரணும். இந்த ஷேப் பார்த்தாலே தெரியுதுங்களா? ரொம்ப இங்கேருந்து நம்ம எடுக்கும்போது நல்லா லைன் ரொம்ப ஷார்ப்பாக எடுக்கணும். தெரியுதுங்களா? இது ஃப்ரண்ட் பீஸில் வந்துடும், இது பேக் பீஸாக போயிடும். இப்போ நான் மடித்து போடுறேன். மடித்து போடும்போது தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அந்த ஷேப்பு? ஸோ இந்த ஷேப்லேருந்து நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி ஷேப் நம்ம எடுக்கும்போது ஃப்ரண்ட் பீஸ் நம்ம போடும்போது அந்த சுருக்கம் வராது. அக்கலாண்ட முன்னாடி கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா இந்த சுருக்கம் வர மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வராத மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம லைனிங்கோட ப்ளவுஸ் முடிஞ்சது. கை பீஸ் எடுத்துட்டோம், ஸ்டிப் பீஸ் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டோம், பேக் பீஸும் எடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த லைனிங் ப்ளவுஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்காக ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறாங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இன்னும் நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டைலரிங் பற்றி நிறைய அப்டேட் பார்த்துனே இருக்கலாம். பாய்.